ஏன்? மாம்சத்தின் கிரியைகள் நம்ம என்ன செய்கின்றது? தேவனை விட்டு பிரிக்கின்றது. எனவே மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் விட்டு விட்டு உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் என்ன செய்யும்? உங்களுக்கு தங்கும் என்று சொல்லி என்ன செய்கின்றான்? அங்கே யோசுவா ஜனங்களுக்கு கொடுத்த முதலாவது கட்டளை, அந்த கட்டளை தான் ஆண்டவரை பின் செல்லுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலையும் கடந்தார்கள். அது திடீரென்று நடைபெற்ற ஒரு சம்பவம். அது ஒரு இரவிலே நடைபெற்றது. ஆனால் இந்த யோர்தானை ஜனங்கள் கடந்து செல்வதும் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கின்றார். அந்த வார்த்தையை பின்பற்றுகின்ற பொழுதுதான், அந்த வார்த்தையின்படி இறை உணர்வு காணப்படுகின்ற பொழுதுதான், அந்த வார்த்தையின்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்கின்ற பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் ஜனங்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். யோர்தானை கடந்து சென்றார்கள். அங்கே எரிகோவின் மனிதர்கள் சென்றார்கள், பயத்தோடு காணப்பட்டார்கள். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவருக்கென்று பிரியமான பிள்ளைகளாய் வாழுவோம். ஆண்டவருக்கென்று என்ன செய்வோம்? அங்கே அவர் வழி நாம் என்ன செய்வோம்? நடப்போம். இறை உணர்வோடு காணப்படுவோம். அங்கே பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம நினைச்சுவோம், நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அந்த தேவன் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் அவர் பெரியவராக இருந்து நினைச்சுவாராக. நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த பண்டிகை நாட்களில் நமக்கு நினைச்சுவாராக, ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும்படியாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 25வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 25வது பாடல். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேமொழி பாடல்களா இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் காணுங்களா தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களாம், மிஞ்சும் ஓசை தாளங்களாம், மேலும் பரவசம் கூடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி யோசுவாவுக்கு நீ கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாட இருக்கிற நாங்களும் எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தும் வண்ணமாக, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் வண்ணமாக, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் சுகவாழ்வு ஆண்டவரே நல்ல ஒரு குடும்ப வாழ்வு, நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு பிள்ளைகள், நல்ல ஒரு கிராமம், நல்ல ஒரு ஆலயம், நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கொடுத்த எங்கள் தேவனுக்கு அப்பா நன்றி செலுத்த வாஞ்சியோடு வந்து நிற்கின்றோம். எங்கள் தேவன் பெரியவர் அப்பா, எங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன் அப்பா. அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் தகப்பனே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்திரிக்க தகப்பனே
அப்பா பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற இந்த பண்டிகை கொண்டாட ஆயத்தத்தோடு காணப்படுகின்ற எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகப்பனே, நீர் கொடுத்திருக்கின்ற உங்கள் உன்னதமான வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு தகப்பனே, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. கிறிஸ்து முன் செல்லுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை பின்தொடர்ந்து வர, ஒவ்வொரு நாளும் நல்ல மேய்ப்பனாய் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு தகப்பனே உண்மை பின்தொடர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில இறை பக்தியானது, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிகின்ற அறிவானது, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கின்ற துதியானது அப்பா ஒவ்வொரு நாளும் பெருகட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் தகப்பனே. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்பா. ஆண்டவரே தகப்பனை ஒளிக்கும் ஆண்டவரே இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தமே தகப்பனே அப்பா. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, உங்க தூய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆயத்த ஆராதனை வந்திருந்து பாரத்தோடு ஜெபிக்கின்றோம், ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே மெய்யாகவே இந்த ஆண்டின் பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையானது எங்களுக்கு தகப்பனே ஒரு உன்னதத்தின் ஆண்டாக இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி, ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி, ஒரு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்தை நான் பெற்று அனுபவிக்கிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும் என்று சொல்லி, இந்த தேவாலயத்தில் இருக்கின்ற ஆண்டவர் என் காரியத்தெல்லாம் வாய்க்க செய்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு தாயும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தகப்பனை இறங்கும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை பொருத்தனையோடு தகப்பன் ராஜா ஆண்டவரே, என் கண்ணீரை காண்கின்ற தேவன், என் கண்ணீரை கண்டு எனக்கு சுகவாழ்வு கொடுக்கிற தேவன் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே, நானும் என்னை சுற்றியுள்ள ஜனங்களும் கண்டு கொள்ளத்தக்கதாக ஒரு அற்புதத்தின் ஆண்டாக மாற்றித்தாரும் என்று சொல்லி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம், எத்தனையோ ஆண்டுகள் தகப்பன் நாங்கள் பிரயாசப்பட்டு மீதியான துணிக்கை எடுக்க முடியாமல் தவித்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த ஆண்டிலே தகப்பனே, இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆண்டிலே என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் இல்லத்தில், என் குடும்பத்தில், என் வருமானத்தில், தொழிலிலே தகப்பனே ஒரு மீதியான துணிக்கை எடுக்கின்ற ஒரு ஆண்டாக மாற்றித்தாரும் ஆண்டவரே. எத்தனையோ நாங்கள் காத்திருந்து தகப்பனே, எத்தனையோ நாங்கள் காத்திருந்து தகப்பனே எங்கள் இருதயமெல்லாம் சோர்வடைந்து போயிருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டிலே தகப்பனே எங்கள் வாழ்க்கையை இந்த ஆயத்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யாகவே இந்த ஆண்டான தகப்பனே எங்கள் இருதயத்தின் நிறைவேற்றுகின்ற ஒரு ஆண்டாக அப்பா, எங்கள் இருதயத்தின் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக அப்பா இந்த பிரதிஷ்டை பண்டிகைக்கு மாற்றித்தாங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லாருடைய தேவையும் அறிந்துக்க தகப்பனீரப்பாம். இந்த பந்தலை உள்ளாவி வாங்கப்பாம். இந்த 3 நாட்கள் நடத்த தெய்வீக பிரசனம் நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பராக்கிரமம் தகப்பனே ராஜா இந்த இடத்துல கூடி இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தை நன்மையால் திருப்தியாக்குங்க தகப்பனே. இந்த ஆலயத்தை நன்மையினால் பிள்ளைகளை பரிபூரணப்படுத்துங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். தொடர்ந்து நடைபெறுகிற கலை நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுக்கு கொடுத்த தாளந்துகள், பிள்ளைகளுக்கு கொடுத்த தகப்பன கிருபைகளை அப்பா பிள்ளைகள் வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற பொழுது உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். படைத்துகிற காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் மனரோடும் கூட எப்போதைக்கும் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல அபகாரையும் மறவாதே. ஆமேன். அமருவோம். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும்.